ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். எங்கே இருக்கேன்னா அதோ இங்கே இருக்கேன் பாருங்கள். செம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம சென்னை ஆரியபுரமில் இருக்கிற ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம். எம்ஆர்சி நகரில் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஃபேமிலி எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போகலாம். என்னடா ஐயப்பன் கோவிலுக்கு திடீர்னு என்ட்ரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை யாராவது மாலை போட்டிருப்பாங்க கூட வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் சேர்ந்து சுவாமிகளுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். பிரசாதம் அம்மா வீட்லேயே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வருவோமா? நாங்கள் ஒரு சண்டே பிளான் பண்ணியிருந்தோம். வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா செய்கிற வெண்பொங்கல் எப்போவுமே மடப்பள்ளி பிரசாதம் மாதிரி வீடு ஃபுல்லாக மணக்கும். அண்ட் சித்தி பருப்பு பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க செய்கிற பருப்பு பாயாசம் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை 18 படிக்கிட்ட வச்சு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராஜா அண்ணாமலைபுரமில் இருக்கிற ஸ்ரீ ஐயப்ப சாமி கோவில். 1981 ஆரம்பித்து 82 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவில் எம்ஏஎம் ராமசுவாமி செட்டியார் அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அவங்க அப்பாவோட சொந்த நிலத்தில். இந்த கோவில் பார்க்குறதுக்கு கேரளாவில் இருக்க சபரிமலை கோவில் போலவே இருக்கும். சபரிமலையிலேருந்து இந்த கோவில் நார்த் டைரக்ஷன் சைடில் இருக்கிறதுனால இந்த கோவிலை வடக்கு சபரிமலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரீசண்டாக 2024 ஒரு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. இந்த கோவிலோட முதல் கும்பாபிஷேகம் 1982 நடத்திருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்கள். இது போல் இந்த கோவிலோட அம்சங்கள் இன்னும் நிறைய இருக்குது. வாங்க நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க போகலாம். நம்ம கொண்டு வந்த பிரசாதம் எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய பேரும் பிரசாதங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஐயப்ப சுவாமியை பார்க்க போகிறோம்.
நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம ஊரில் இருக்க ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிருக்கேன், எப்பயா சபரிமலை போயிருக்கியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்கள் டீமில் நிறைய வருஷம் சபரிமலை போன சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே குருசாமி என்னோட 2 சித்தப்பா தான். நான் 3 வருஷம் சபரிமலை போயிருக்கேன். எங்கள் சித்தப்பாலாம் நிறைய வருஷம் போயிருக்காங்க. அந்த 48 டேஸ் எங்கள் டீம் வந்து ஒரு சின்ன ஆர்மி பரேட் மாரி இருக்கும். நான் 3 இயர்ஸ் மாலை போட்டிருக்கும் போது ஒரு 25-30 பேர் அந்த டீமோடு போயிருப்பேன். ஆனால் எங்கள் சித்தப்பாலாம் மாலை போட்டிருக்கும் போது 250-300 பேரோடு போயிருப்பாங்க. நான் சொல்கிறதுலேயே தெரிஞ்சிருக்கோம் அந்த டீம் எப்படி இருந்திருக்கோன்னு. நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த படிக்கட்டு தான் அது 18 படி. இங்கே படிக்கட்டில் எல்லோரும் காசு போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்களும் காசு போட்டிருந்தோம். என் பையனும் போட்டிருந்தான், அடுத்து இவனும் போட்டிருந்தான், அடுத்து இந்த வீடியோ பார்க்குற நம்ம எல்லோரும் சார்பா. கோவிலில் ஒரு சின்ன ஆர்கெஸ்ட்ரா டீம் வந்து நல்லா பாட்டு பாடிட்டு ஜாலியாக கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக் சவுண்ட்லாம் கேட்டோடனே என் பையனுக்கு ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு. அந்த டீமோடு போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். டே ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் கோயில் சாத்த போகிறாங்க. ஸோ அதனால் கிளம்பலாமா? இன்னொரு நாள் வரலாம். அப்போ இன்னும் நிறைய பேசுவோம்.